7ல தானே வராரு. அததான் சொல்றேன். நம்பர் 7ல எந்த ப்ரோ ஆட போறாரு? அவர் வெறும் ஸ்பெஷலைஸ்ட் கீப்பரா தான் ஆட போறாரு. நான் சொல்றேனே 11 சொல்றேனே. ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ். நம்பர் 3 திலக் வர்மா. நம்பர் 4 வந்து ஸ்கை. நம்பர் 5ல வந்து ராபின் பின்ஸ். நான் சொல்றேன் நமன் தீர கூட போடலாம் நம்பர் 5ல. நம்பர் 6ல ஹர்திக் பாண்டியா. இதுக்கு மேல நீங்க பேட்டிங் நம்பர் 7 வந்து நீங்க மேட்ச் முடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 6 பேட்ஸ்மேனுக்கு நீங்க வந்து 49 கோடி எதுக்கு செலவு பண்ணீங்க நான் கேட்பேன். ரோஹித் சர்மாவும் வில் ஜாக்ஸும் உனக்கு முடிச்சு கொடுக்கணும். ஓப்பனிங் எல்லாம் 2 பேர்ல ஒரு ஆள் யாரோ அடிச்சு கொடுக்கணும். அவரை விட்டுனா திலக் வர்மா அடிக்கணும், இல்லைன்னா சூரியகுமார் அடிக்கணும், இல்லைன்னா நீங்க வந்து நமன் தீர கொடுக்கணும். நமன் தீர 6 கோடி வாங்கியிருக்காரு. நமன் தீர எதுக்கு 6 கோடிக்கு போன? பினிஷரா பார்த்ததுனாலதான் போயிருக்காரு. 2 மேட்ச் கடைசியில ஒரு பினிஷர் ஆனாங்க, சூப்பரா ஆனார். செம ஹிட்டிங் எபிலிட்டி காமிச்சிட்டாரு. சோ அதை வச்சுதான் நமந்திர ரீடைன் பண்ணிருக்கலாமே 4 கோடி. அதுதான் அது ஒரு சொதப்பல. அது வந்து அவங்க வந்து 4 கோடிக்கு உள்ள கிடைச்சிருவாரு நினைச்சாங்க. நான் சொல்றேன் நம்பர் 6ல வந்து ஹர்திக் பாண்டியா, நம்பர் 5ல நமன் தீர, நம்பர் 7 பேட்ஸ்மேன் நீங்க வந்து பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். நேகல் வதேரா எனக்கு தெரிஞ்ச அவங்க நேகல் வதேராக்கு 4.3க்கு போகாத காரணமே ஏதோ ஒண்ணு நமன் தீர்ட்ட பாத்துட்டாங்க. சோ